இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற இந்த கருப்பொருள் அக்கா சொன்னது போல, இந்த வேத வசனத்தை பெரிய புஸ்தகமா இருக்கு. பழைய ஏற்பாடு ஒண்ணு இருக்கு, புதிய ஏற்பாடு ஒண்ணு இருக்கு, சிலதெல்லாம் ஒரே கிரந்தமா இருக்கு. ஏதோ மலை பிரசங்கம் பரவாயில்ல, சங்கீதம் 23, 1, 91, 121 எல்லாம் பரவாயில்ல. மற்றதெல்லாம் வாஸ்தா எப்படியோ இருக்குது. இதை எப்படி வாசிக்கிறது, இதை வாஸ்தால என்ன இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்குமா, இதை எப்படி நம்முடைய மனசுல நிறுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இதை எனக்கு உங்க வயசுல நான் இருக்கும்போது யாராவது சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா நான் இன்னும் எங்கேயும் நான் போயிருப்பேன். எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. பைபிள் படி, பைபிள் படி, நிறைய படி, மனப்பாடம் பண்ணு, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, அப்படித்தான் சொன்னாங்களே ஒழிய எப்படி பைபிளை படிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ ஆனா உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு படிச்சதை உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கறதுனால நீங்க அதுல இருந்து அப்படியே நீங்க உடனே நீங்க மேல போக ஆரம்பிச்சிடலாம். இன்னும் நீங்க அதிகமாக நீங்கள் வளர ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வேத புத்தகத்தை நீங்கள் எப்படி தியானிக்க வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய மனதிலே நீங்கள் இருத்திக் கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய புரட்சி, ஒரு ஆன்மீக புரட்சி, ஒரு பெரிய ஆன்மீக மறுமலர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகி கொண்டே இருக்கும். 5 குறிப்புகளை மாத்திரம் நான் இந்த கால வேளையிலே உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும், நோட்ஸ்ல எழுதிக்கணும். வீட்டுல போனோம்னா கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த கூட்டம் நல்லா இல்லாம இருக்கும்? அதுல நிறுத்தக்கூடாது. என்ன நடந்துச்சு, என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதுல நீங்க என்ன தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொல்லி உங்க ஊர்ல, உங்க தெருவுல, உங்க அயலகத்துல இருக்கிற மற்றவங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டு இந்த சத்தியங்கள் எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்க சர்ச்சில் இருக்கிற சண்டே ஸ்கூல்ல உள்ள வாத்தியார்ட்ட போய், அல்லது டீச்சர்ட்ட போய், அல்லது கூட இருக்கிற லீடர்ட்ட போய் நாங்க அங்க கத்து கொடுத்தாங்க, நம்மளும் நம்ம இதை படிப்போம், இந்த முறையில நாம் வேதத்தை வாசித்தால் தியானித்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்றதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். முதலாவது, நீங்க பைபிளை எப்படி படிக்கணும்னா பர்சனலா படிக்கணும். You should take the Bible personally. வேத புத்தகத்தை தனிப்பட்ட முறையிலே தேவனுடைய செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பைபிள் படிக்கும் போது யாரோ யாருக்கோ எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிக்க கூடாது. இந்த பைபிள் படிக்கும் போது யார் யாரோட பேசுகிறது? கடவுள் உன்னோடு பேசுகிறார். இது காட்ஸ் வேர்ட், இது தேவனுடைய வார்த்தை. இதை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சத்தமாகிறது. God's word becomes God's voice to you when you take God's word as a personal message from Him. கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு கடவுளிடமிருந்து வருகிற தனிப்பட்ட செய்தி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது கடவுளுடைய சத்தமாக மாறுகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்னால அவர் உட்கார்ந்திருந்தார்ல எல்லாரோட. இந்த ராப்போஜனை பார்த்திருக்கீங்க, அந்த படம் எல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல. ஒரு பெரிய படம், தன்னுடைய 12 சிஷ்யர்களோடு கூட கடைசி பந்திக்காக அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட சாப்பிடுற ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அப்படி சொன்னார். உடனே ஒவ்வொருத்தரும் பார்த்து, பேதுருவா இருக்குமோ, யோவானா இருக்குமோ, யூதாசா இருக்குமோ அப்படின்னு ஒருத்தர் அடுத்தவங்களை கெஸ் பண்ணல. இவனாதான் இருக்கும்டா, இல்லடா இவன் தான்டா பைய வச்சிருக்கான், இவனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லல. ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே நானோ 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 என்று கேட்க தொடங்கினார்கள் என்று. உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் பொதுவாக சொன்னார். அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? நானா காட்டி கொடுத்துருவேன். இப்படிதான் பயன்படுது. ஆண்டவருடைய வசனத்தை நாம் திறந்த உடனே அதை நமக்கு நேரடியாக ஆண்டவர் கொடுக்கிற செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் தான் எல்லா ஆசீர்வாதங்களினுடைய துவக்கமும் அமைந்திருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க? நிறைய பேர் வாசித்திருக்கிறீங்க. அதுல முதல் 2ஆம் அத்தியாயத்திலேயும் 3ஆம் அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்கு? 7 சபைகளுக்கு சொல்லியிருக்கு இல்ல? 1, 2, 3 எபேசு சபை, தியத்தரா சபை, சாடி சபை, ஸ்மிர்னா சபை, பிலடெல்பியா சபைன்னு சொல்லி 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்திகளை அனுப்புறார். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு 6 வசனங்கள், 7 வசனங்கள், 8 வசனம் இருக்கும். நீங்க அதை பிறகு வாசித்து பாருங்க. அந்த ஒவ்வொரு சபைக்கும் செய்தி அனுப்பின பிறகு கடைசியில ஒரு வசனம் இருக்கும். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அந்த செய்தி முடியும் போது ஒரு வசனம் ஞாபகம் இருக்கும். என்ன தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் இல்ல, காதுள்ளவன், ஒருமை, சிங்குலர். கவனிக்கிறீங்களா?
சபைகளுக்கு தான் பேசுறாரு. நல்லா பாருங்க, பைபிள் என்ன அழகா இருக்கு பாருங்க. சபைகளுக்கு தான் பேசுகிறார். ஆவியானவர் சபையிலே உள்ளவர்களுக்கு, பெருங்கூட்டங்களுக்கு தான் பேசுகிறாரு. ஆனா யார் கேட்கணுமா? அப்ப அதுல ஒரு இண்டிவிஜுவலா வரும். பைபிளை பொதுவா படிக்கலாம், ஆனா அது யாருடைய செய்தி? கடவுளுடைய செய்தி. யாருக்கு? யாருக்கு? நமக்கு இல்ல. யாருக்கு? எனக்கு. காது உள்ளவன், எனக்கு கடவுள் தன்னுடைய செய்தியை நாம் கொடுக்கிறார், அவர் எனக்கு தருகிறார். நான் ஒரு 5 கேள்வி சொல்றேன், அந்த கேள்வியை நீங்க எழுதிக்கங்க. எப்ப பைபிள் படிச்சாலும் நீங்க இந்த 5 கேள்வியை நீங்க கேட்டு பார்க்கணும். இதை முதல்ல நீங்க இந்த நோட்டை பார்த்து கேட்கலாம். கொஞ்ச நாள் ஆன உடனே அது உங்களுக்கு மனசுலயே பதிஞ்சிடும். நீங்க பிறகு அப்படியே அந்த கேள்வி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். என்ன கேள்வி தெரியுமா? இங்கிலீஷ் எழுதுறவங்க முதல்ல இங்கிலீஷ் எழுதுங்க, பிறகு நான் அதை தமிழாக்கம் பண்ணுகிறேன். இஸ் தேர் a promise to claim? Is there a promise to claim? உரிமை பாராட்ட ஏதும் வாக்கு உண்டா? உரிமை பாராட்ட ஏதும் வாக்கு உண்டா? இரண்டாவது, is there a command for me to obey? Is there a command for me to obey? நான் கீழ்ப்படிவதற்கான கட்டளை ஏதும் உண்டா? கட்டளை ஏதும் உண்டா? Thirdly, is there a sin in me to forsake? Is there a sin in me to forsake? விட்டுவிட வேண்டிய பாவம் ஏதும் என்னில் உண்டா? நான்காவது, is there a warning for me to heed? H-E-E-D. Is there a warning for me to heed? நான் கவனிக்க வேண்டிய எச்சரிப்பு ஏதும் உண்டா? எச்சரிப்பு ஏதும் உண்டா? ஐந்தாவது, is there an example to follow? Is there an example to follow? நான் பின்பற்றக்கூடிய மாதிரி ஏதும் உண்டா? மாதிரி ஏதும் உண்டா? எங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல இங்கிலீஷ்ல வாசிங்க பாப்போம். 1 2 3 ரைட். இன்னும் சத்தமா எல்லாரும் தமிழ்ல வாசிங்க பாப்போம். எப்போ பைபிள் படிச்சாலும் நாளையில இருந்து நீங்க போய் பைபிள் எடுக்கும் போது இந்த ஒரு 10 வசனம் வாசிக்கிறீங்க அல்லது 15 வசனம் வாசிக்கிறீங்கன்னா அது வாசித்த உடனே இந்த கேள்வி பாருங்க. உங்களுக்கு ஒரு நோட் வச்சுக்கோங்க. நான் சின்ன வயசுல இருந்து எப்போன்னு சொன்ன தெரியுமா, 16 வயசா இருக்கும்போது ஒரு நோட் எடுத்து வச்சுக்குவேன். அந்த நோட்டுக்கு பேரு பைபிள் நோட். அப்போ இருந்து நான் எழுதின நோட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எழுதின நோட்ஸ் நான் வச்சிருக்கிறேன். பிறகு கொஞ்சம் நான் பெரிய பையனான பிறகு எனக்கு நல்ல அருமையான டைரிஸ் எல்லாம் கிடைக்கும். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் யூஸ் பண்ண டைரி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சோ அந்த டைரியில எல்லாம் நான் எழுத ஆரம்பிச்சேன். இப்ப அந்த டைரி தான் நான் யூஸ் பண்றேன். சோ அந்தந்த வருஷத்துல நான் என்ன பண்ணுவேன், கடவுள் என்னோடு கூட பேசினது, நான் பைபிள்ல படிச்சதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். எல்லாத்தையும் அப்படி வரிசையா அடுக்கி வச்சிருக்கேன். அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். 64ல என்ன படிச்சேன், 75ல என்ன படிச்சேன்னு பார்ப்பேன். என் மகாட்ட நான் சொன்னேன், அப்பா செத்த பிறகு கொஞ்சம் தான் நான் எழுதியிருக்கிறேன், ஆனா இதுல நிறைய இருக்கு. 75% அப்பா இன்னும் பிரசங்கமும் பண்ணல, கட்டுரைகளும் எழுதல. எனக்கு பிறகு நீங்க அதெல்லாம் எடுத்து நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னால நான் இதெல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப பாருங்க, நம்ம எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாம் அப்படியே காத்தாய் பறந்து. இப்பவே நீங்க ஆரம்பிச்சிடும். இந்த கேள்விகளை எந்த பகுதி என்று எழுதி
அந்த கேள்விகள் ஒன்னொன்னா போட்டு நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி எழுது. ஒரு வாரம் முடிஞ்ச உடனே அந்த ஒரு வாரம் நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே டெய்லி மன்னா, அனுதின மன்னா. இதுதான் உங்களுக்கு அன்றன்றுள்ள அப்பம். திஸ் இஸ் யுவர் டெய்லி பிரெட். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. புரியுதா? ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் என்று இல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. பாருங்க, அது எவ்வளவு முக்கியம். Every word that proceeds out of the mouth of God, that's how man shall live. நீங்க எல்லாரும் ஏதாவது தினசரி தியானம் யூஸ் பண்றீங்களோ என்னமோ தெரியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இந்தியாவிலும் தமிழகத்திலும் அநேக தினசரி தியானங்கள் இருக்கிறது. போன வருஷம் நான் ஒரு தினசரி தியானம், என்னுடைய 40 ஆண்டுகளாக நான் எழுதிய கட்டுரைகளின் முக்கியமான சாராம்சங்களை எல்லாம் எடுத்து நான் ஒரு தினசரி தியான நூல் நான் வெளியிட்டேன். அது ஆங்கிலத்திலும் உண்டு, தமிழிலும் உண்டு. ஆங்கிலத்திலே அது பெட்டர் எவ்ரி டே, தமிழிலே அது நாளொரு மேனி, how you can become better every day என்று சொல்லி இது 365 பக்கங்கள் மட்டுமல்ல, 432 பக்கங்கள் உள்ளது. ஏராளம் இதற்கு போதுமான வேத வாசிப்பு உதவிகள், அநேக ஜெபங்கள் எல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய FMB மிஷனரிகள் மற்ற அநேக தலைவர்கள் இதை ஒழுங்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது மற்ற மொழிகளிலும் இப்பொழுது மொழியாக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு முடியுமானால், விருப்பமானால் உங்கள் பெற்றோரை இதை உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தினசரி தியான நூல்களோடு நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது. நீங்களே நேரடியாக தோண்டி தேவனுடைய வசனத்திலிருந்து அன்றன்றைக்குரிய செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, முதலாவதாக பைபிளை எப்படி எடுக்கணும்? டேக் இட் பர்சனலி as a message from God. இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, read the Bible obediently. பைபிள அல்லது திருவசனத்தை கீழ்ப்படிதலின் மனப்பான்மையோடு வாசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதலின் மனப்பான்மையோடு வாசிக்க வேண்டும். கீழ்ப்படிய மனதுள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை விளக்கி காட்டுகிறார். உங்க அப்பா அல்லது உங்க அம்மா உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறாங்க, நீங்க அந்த வேலையை செய்யல. அடுத்தாப்புல நிக்கிறீங்க, மம்மி நான் என்ன செய்யட்டும் அப்படிம்பாங்க. நான் முதல்ல சொன்னதை செய்ய அப்படிம்பாங்க. சொல்லுவாங்கல்ல, ஏற்கனவே சொன்னதை செய்யும் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே கொடுக்கிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் கூடுதல் வெளிப்பாடுகளையும் கூடுதல் வசனங்களையும் ஆண்டவர் நமக்கு தரவே மாட்டார். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, ஆனா கொஞ்ச நாள் பைபிள் படிச்சா நல்லா இருந்துச்சு, இப்பெல்லாம் பைபிள் படிக்கும் போது ரொம்ப ட்ரையா இருக்கு. சும்மா அப்படி படிக்கிறோம், வசனங்கள்லாம் நல்லா இருக்கு, அண்டர்லைன் எல்லாம் பண்றோம், ஆனா அங்கிருந்து ஒன்னும் செய்தி வந்த மாதிரி இல்லையே. முந்தியெல்லாம் மான்குட்டி துள்ளுகிறது போல துள்ளி வரும் தேவனுடைய வசனத்தை திறந்த உடனே. இப்ப அப்படிலாம் ஒண்ணும் வர மாட்டேங்குது, ரொம்ப ட்ரையா இருக்குது அப்படிம்பாங்க. அதுல ஒன்னும் பெரிய பரம ரகசியம் ஒன்னும் இல்லை. ஏற்கனவே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருப்பாரு, நீங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டீங்க. கீழ்ப்படியலன்னா திரும்ப திரும்ப கீழ்ப்படியாதவங்ககிட்ட நாள் முழுவதும் ஆண்டவர் ஏன் கை நீட்டிக்கிட்டே இருக்கணும்? கீழ்ப்படியாதவங்கிட்ட ஏன் ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை சொல்லி அவருக்கு தான் கேவலம். அது கீழ்ப்படுகிறவங்க யாருன்னு பார்த்து அவத பக்கமா அவர் திரும்பிடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் தான், அவருடைய சொந்த ஜனங்கள் தான். சொல்லி சொல்லி பார்த்தாரு, கீழ்ப்படியல. என்ன பண்ணாரு? சரிதாப்பா நீ போ அப்படின்னு சொல்லி அவர் புறவினத்தார்கிட்ட போயிட்டாரு. அவ்வளவுதான். உலகத்துல ஆளா இல்ல. சோ கீழ்ப்படியாமல் நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்க நாம் துவங்கினால் அடுத்து ஆண்டவருடைய வசனத்திலே நமக்கு ஒரு வெளிப்பாடோ ஒரு முக்கியமான ஒரு சத்தியமோ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்டர் இருந்தார். பைபிள் டிரான்ஸ்லேட்டர்னா தெரியுமா? வேத மொழியாக்கம் பண்றவங்க இல்ல. நமக்கு வேதத்தை தமிழ்ல மொழியாக்கம் பண்ணது போல உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, அதுவும் ஆதிவாசி மொழிகள், ட்ரைபல் லாங்குவேஜஸ். அப்படி ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்டர் நல்லா அதனுடைய எல்லா முறைகளையும் அதனுடைய சூத்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு போனார். அங்க போய் அவர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு? ஒன்னொன்னா சொல்லி சொல்லி அந்த ட்ரைபல் பீப்புளை சுத்தி உட்கார வச்சு அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுடைய மொத்த கூடுகைகள்ல போய் அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்து பார்த்து எழுதுவாரு. இவருக்கு எழுத முடியலன்னு சொன்னா உடனே ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு ரெக்கார்ட் பண்ணுவாரு. இப்படியே அவர் ஒவ்வொரு வார்த்தையா பிக்கப் பண்ணிட்டு வந்தார். ஆனா ஒரு வார்த்தைக்கு மட்டும் அவருக்கு சரியான அந்த பதம் கிடைக்கல. என்ன வார்த்தை தெரியுமா? கீழ்ப்படிதல் என்பதற்கு அந்த ஆதிவாசி மொழியில
அந்த காட்டு ஜனங்களுடைய மொழியில கீழ்ப்படிதல்ங்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. என்ன பண்ணன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணாரு, இவர் ஒரு வெள்ளக்காரரு, இவருக்கு ஒரு நல்ல நாய் இருந்துச்சு, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருந்தாரு. அது எங்கேயோ தூரத்துல இருந்துச்சு. அப்ப இவர் என்ன பண்ணாரு, அந்த நாய்க்கு பேரு ஜாக்கி. அவர் என்ன பண்ணாரு, ஜாக்கி அப்படின்னாரு. உடனே அங்க இருந்து அது கேலப் பண்ணி இவர்கிட்ட ஓடி வந்துச்சு. உடனே பக்கத்துல அந்த காட்டு வனவாசி மனுஷன் ஒருத்தன் நின்னா. அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா, யுவர் டாக் இஸ் ஆல் இயர்ஸ் அப்படின்னா. அதாவது உன் நாய் உடம்பு பூரா காதா இருக்கு அப்படின்னா. உடம்பு பூரா என்னதான் இருக்கா, காதா இருக்கு அப்படின்னா. அப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சான், ஓஹோ கீழ்ப்படிதல்னா காதுன்னா அது கரெக்ட் போல அப்படின்னு சொல்லி அந்த மொழியாக்கத்துல கீழ்ப்படிதல் வருகிற இடத்துல காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணாராம். அதேதான் அந்த நாட்கள்ல அடிமைத்தனம் இருந்தது தெரியுமா, அடிமை வியாபாரம் இருந்தது தெரியுமா, நல்லா தெரியும்ல. அடிமை வியாபாரம், ஒரு ஆளை அடிமையா பிடிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா, என்ன செய்வாங்க, கதவுல கொண்டு போய் ஒரு பெரிய ஈட்டி எடுத்து அவன் அந்த கதவோட குத்துவாங்க. குத்திட்டு பிறகு அந்த ஈட்டி எடுத்துருவாங்க. அந்த ஓட்டை எப்பவுமே இருக்கும். அதனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, அவன் எதுவுமே கீழ்ப்படியாம போகக்கூடாது, எஜமான் சொல்ற எல்லாத்துக்கும் அவன் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்றைக்கு கூட நாம ஆண்டவருக்கு அடிமை இல்ல, ஆண்டவருக்கு அடிமை தானே, நான் இயேசுவின் அடிமைன்னு சொல்லி பாடுகிறோம் இல்லையா. அப்ப பைபிள்ல நம்ம என்னென்னலாம் படிக்கிறோமோ அதெல்லாம் உடனே கீழ்ப்படுகிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். சில நேரங்கள்ல நமக்கு புரியாது, புரியுமா, புரியாது. புரிஞ்சாதான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி சொன்னா அது கீழ்ப்படியாம. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, அப்படித்தானே. நாம எல்லாம் கோழி குஞ்சு அறிவுள்ளவர். நம்ம ரொம்ப பெஸ்டா இருந்தா கூட நமக்கு எவ்வளவு குறைந்த அறிவு உண்டு. ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐன்ஸ்டீன் ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட்ல. இப்ப அவருடைய செஞ்சுரி, இது அவருடைய செஞ்சுரின்னு சொல்லி எல்லாம் கொண்டாடுறோம். ஏன்னா இந்த வருஷம் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பிசிக்ஸ். அவர் 2 பூனை வச்சிருந்தாராம். பூனை சின்ன பூனை, இன்னொரு பூனை பெரிய பூனை. சின்ன பூனை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தாராம். பெரிய பூனை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இன்னொரு பெரிய ஓட்டை போட்டிருந்தார். இது எத்தனையோ வருஷமா அந்த சின்ன பூனை அந்த சின்ன ஓட்ட வழியா வருமா, பெரிய பூனை பெரிய ஓட்ட வழியா வரும். இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ஒரு நாள் ஐன்ஸ்டீனுடைய ஃப்ரெண்டு வந்தாராம். அவர்கிட்ட கேட்டாராம், ஏன் 2 ஓட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா. இவர் சொன்னாராம், சின்ன ஓட்டை சின்ன பூனைக்கு, பெரிய ஓட்டை பெரிய பூனைக்கு. அப்ப ஃப்ரெண்டு சொன்னாராம், சின்ன ஓட்டை இதுக்கு, பெரிய ஓட்டையிலே சின்ன பூனையும் வந்துடும்ல அப்படின்னாராம். அடப்பாமே, இவ்வளவு நாள் எனக்கு அது புரியலேன்னு. புரியுதா? பெரிய சயின்டிஸ்ட். அப்பதான் சொன்னாராம், நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. அவரு என்ன கண்டுபிடிச்சாரோ அதை வச்சுதான் இன்னைக்கு பௌதீக உலகம், வேர்ல்ட் ஆஃப் பிசிக்ஸா இருக்குது. E = mc², அதுலதான் எல்லாமே இருக்குது. அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில தான் எல்லா சயின்ஸும் இன்னைக்கு பேஸ்ட், எஸ்பெஷலி பிசிக்கல் சயின்சஸ். பட் இந்த சின்ன பூனைக்கு போன ஓட்டையெல்லாம் அவர் மாட்டிக்கிட்டார். அப்போ அண்ட சராசரங்களையும் உண்டாக்கிய ஆண்டவர், ஒரு பூவை பாருங்க, மிருகங்களை பாருங்க, படைப்பை பாருங்க, இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற அந்த மாஸ்டர் டிசைனர், அதுக்குதான் பேரு சர்வ ஞானி. God is omniscient. நம்ம எல்லாம் ஒவ்வொரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ், அவர் நாட் ஜஸ்ட் மல்டி சயின்ஸ், omniscience. He is omniscient. எல்லாம் அறிஞ்சவரு. அவர் ஒரு புக் எழுதி கொடுத்திருக்காரு. இது எனக்கு புரிஞ்சாதான் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கீழ்ப்படிந்தால் புரியும். சொல்லுங்க, கீழ்ப்படிந்தால் புரியும். இதெல்லாம் முக்கியமான வார்த்தை. கீழ்ப்படிந்து பாருங்கள், அது உங்களுக்கு பிறகு அது தெளிவாக அது புரிந்துவிடும். ஒரு சின்ன குட்டி பையன் இருந்தான், அவன் பேரு சாமுவேல். சாமுவேலே சாமுவேலே, யாரோ கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஒரு முறை 2 முறை, பிறகு அந்த ஏலி புரிந்துகிட்டான், கடவுள் பிள்ளைய கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. சாமுவேலே சாமுவேலே. அப்ப என்ன சொன்னா, கர்த்தாவே சொல்லும், அடியேன்
அன்னையில இருந்து கடவுள் அவனோட பேச ஆரம்பிச்சிட்டேன். சோ பைபிள் படிக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நீ சொல்லுங்க ஆண்டவரே, நீ என்ன சொல்லணும் என்ன சொல்லுங்க, அதை நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு சொல்லணும். உங்க மைண்ட்ல அவ்விதமான ஒபீடியன்ட் ஆட்டிடியூட் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு கால தியானத்துல எந்த ஒரு பயனும் தரவே மாட்டார். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? எப்படி பைபிள் படிக்கணும்னு புரியுதா? திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப் இன் பைபிள் ஸ்டடி. மூன்றாவது, நீங்க பைபிள் எப்படி வாசிக்கணும்னு சொன்னா, ஹியர் த பைபிள் ஆர் ரீட் த பைபிள் பிலீவிங்லி. விசுவாசித்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். வேறு விதமா சொல்ல வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 4ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம். எபிரேயர் எடுப்பீங்களா? எங்க இருக்கு? பழைய ஏற்பாடுலயா புதிய ஏற்பாடுலயா? பழைய ஏற்பாடுலயா? எபிரேயர் பழைய ஏற்பாடுல இருக்காங்க, ஆனா எபிரேயர் நிருபம் புதிய ஏற்பாடுல இருக்கு. எடுங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆண்டுடைய வார்த்தை அவங்களுக்கும் வந்துச்சு, நமக்கும் வந்துச்சு. ஆனால் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுக்கு அந்த வசனம் பிரயோஜனப்படவில்லை. They heard the gospel just as we heard the gospel. The message of God came to them just like it comes to us. But because it was not mixed with faith, it did not benefit them. It did not profit them. அப்ப அந்த பைபிளை நம்ம படிக்கும்போது இது யாருடைய வார்த்தைன்னு விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தை. நான் சொல்றேன், அது எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. The Bible is the word of God. The Bible is the word of God. பைபிள் கடவுளுடைய வார்த்தை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பைபிள் கடவுளுடைய வார்த்தை. அரை மணி நேரம் நீங்க பைபிள் வாசித்தா நீங்க என்ன சொல்லலாம் தெரியுமா? அரை மணி நேரம் கடவுள் என்னோட பேசினாருன்னு சொல்லலாம். அப்படிதானே? வேற விதமா சொல்லலாம், அரை மணி நேரம் பைபிள் படிச்சா 30 நிமிஷம் கடவுள் என்னோட பேசினாருன்னு சொல்லலாம். கரெக்டா? புரியுதா? சொல்ற பாயிண்ட் ஒண்ணு புரியுதா? அப்ப அந்த பைபிள் படிக்கிறது கடவுள் பேச சொல்றாங்க. நீ காலையில என்ன கடவுள் பேசினாருன்னு சொல்லி ஆவோன்னு குதிப்பான்னு தினம் என்னோட பேசுறாரு. ஏன்னா பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் யார் நம்மோட பேசுறா? யார் பேசுறா? கடவுள் நம்மோட கூட பேசுற அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கலன்னு சொன்னா அது வெறும் தலையறிவா தான் இருக்கும். ஒரு சின்ன பையன் இருந்தான், உங்களை மாதிரிதான். சேப்பலுக்கு வெளியே போய் ஆராதனை முடிஞ்ச உடனே மொட்டு போட்டு ஜெபம் பண்ண ஒரு மரத்தடி. என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? ஒரு அடி இறக்கம், ஒரு அடி இறக்கம், ஒரு அடி இறக்கம் ஜெபம் பண்ணா. என்னடா ஒரு அடி இறக்கம், ஒரு அடி இறக்கம் ஜெபம் பண்றான்னு சொல்லிட்டு இயேசுவே நாமத்திலே ஒரு அடி இறக்கம் ஆமேன்னா ஐயர் பார்த்துட்டு இருந்தாரு, பாஸ்டர். அந்த பையன் ஒரு அடி இறக்கம், ஒரு அடி இறக்கம் சொல்லி சொல்லி முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி, என்னப்பா தம்பி ஜெபம் பண்ண? ஒரு அடி இறக்கம் ஜெபம் பண்ணி என்ன அப்படின்னு? எங்க அப்பாவுக்கா ஜெபம் பண்ண அப்படி. என்ன உங்க அப்பாவுக்கு பிரச்சனை? ஒரு அடி இறக்கம், ஒரு அடி இருக்குன்னு இல்ல. அவருக்கு பைபிள் கவர்ல இருந்து கவர் வரைக்கும் தெரியும், பட் எல்லாம் தலையில தான் இருக்குது. ஒரு அடி இறங்கி எங்க ஹார்ட்டுக்கு வர்றதுக்காக ஜெபம் பண்ணு. அது ஒரு எளிய ஒரு காரியம் தான், ஆனா அதுல ஒரு உண்மையான சக்தி. நம்மள அநேகர் பைபிள் நிறைய தலையில வச்சிருக்கோம், பட் அதுல இருதய விசுவாசம் இல்லாததுனால அது கேட்கிறவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு சரித்திர புத்தகம் மாதிரி இருக்கும், ஒரு பாட புத்தகம், அவ்வளவுதான். எத்தனையோ புத்தகங்கள் இருக்க உலகத்துல, அந்த மாதிரி இது ஒரு புத்தகம் மாதிரி இருக்கும். ஆனா விசுவாசிக்கும் பொழுதுதான், வாசிக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அது தேவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு பலனை தரும். நீங்க 4 காரியங்களை நீங்கள் கேட்டு விசுவாசிக்க வேண்டும். எழுதிக் கொள்ளுங்கள். 1, what God says about himself. விசுவாசிக்கணும் சொல்லும் போது நீங்க எதை விசுவாசிக்கணும்? 1, what God says about himself. கடவுள் தம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்? கடவுள் தம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்? 2, what God says about myself. What God says about myself. கடவுள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? கடவுள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? 3, what God says about the world. What God says about the world.
கடவுள் உலகை பற்றி என்ன சொல்லுகிறார்? கடவுள் உலகை பற்றி என்ன சொல்லுகிறார்? நாலாவது, what God says he will do in me. What God says he will do in me. கடவுள் என்னில் என்ன செய்வதாக சொல்லுகிறார்? கடவுள் என்னில் என்ன செய்வதாக சொல்லுகிறார்? இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் விசுவாசம் அப்படியே வளரும். சில நேரங்கள்ல எனக்கு அப்படி விசுவாசம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. எப்பவும் போல நம்ம மலை உச்சியிலே இருக்க மாட்டோம். சில நேரம் ஆண்டவர் மேல அப்படி ஒரு பற்று, அப்படி விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சில நேரம் அப்படி ரொம்ப டிப்ரெஸ்டா ஒரு ஃபெய்த்தே இல்லாத மாதிரி இருக்கும். உடனே என்ன செய்வேன் தெரியுமா? பைபிள் எடுத்து, ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை என்று நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து வாசிப்பேன். எனக்கு உடனே பைபிள்ல இருந்து அந்த வசனத்துல இருந்து விசுவாசம் அப்படி வரும். பைபிள் என்ன சொல்லிருக்கு? விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும். It is actually a faith producing power. It's a tonic for your faith. It strengthens your faith. So வாசிக்க 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 உங்க விசுவாசம் கூடிக்கொண்டே போகும். மரியாள் என்கிற ஒரு அருமையான பெண்மணி இருந்தார். அவர் வில்லேஜ் கேர்ள், கிராமத்திய பெண்மணி. திடீர்னு ஒரு நாள் ஏஞ்சல் அவட்ட வந்தாச்சு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். பிள்ளை பிறக்குமா? கல்யாணமே ஆகலையே, இது எப்படி ஆகும்? அப்போ சொன்னாரு, கடவுளுடைய வல்லமை உண்மையில் வரும், அதனால உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ என்ன பண்ணா தெரியுமா? புரிஞ்சிச்சு அவளுக்கு. கல்யாணமே ஆகாத ஒரு கேர்ள்கிட்ட போய் கடவுள் உன் மேல வருவாரு, உனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லார்ட்டையும் 4 பேர்ட்டையும் போய் கடவுள் வந்தாரு நான் கர்ப்பமா இருக்கேன், கடவுள் வந்தாரு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி சொன்னா அவளை ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்குவாங்களா? இன்னைக்கு ஒத்துக்குவாங்களா? இன்னைக்கே அப்படி ஒண்ணு நடந்த பிறகு ஒத்துக்கலன்னு சொன்னா அன்னைக்கு அப்படி ஒண்ணு நடக்காத காலத்துல ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அவளுக்கு அது புரியவே இல்லை. அதான் நான் சொன்னேன், புரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வசனத்தின்படி எனக்கு ஆகட்டும். அப்படி ஆமா சாமி நீ சொல்லிட்டீர்ல, அப்ப அது அப்படி இருக்கட்டும் சொல்லி அக்செப்ட் பண்ணா, அங்க பாருங்க உடனே ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. பேதுரு அவன் ஒரு பெரிய மீன் பிடிக்கிறதுல வித்தகன், கைதேர்ந்தவன். எப்ப பாரு அவனுடைய லைஃப் கடல்லே தான். ஒரு நாள் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஒன்றும் மகப்படல. ஒரு மீன் கூட, ஒரு சால மீன் கூட கிடைக்கல. ஒரே விரக்தி அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கான். அப்ப இயேசு வந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், இந்த பக்கம் வலது பக்கம் நல்ல ஆழத்துல போடுப்பாங்க. அவன் இவ்வளவு நாள் வலது பக்கத்தை போடாம இருந்திருப்பான். வலது இடது முன்னால பின்னால எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு தான் ஒண்ணும் கிடைக்கல உட்கார்ந்து இருக்கான். ஆனா அவர் என்ன சொன்னாரு? இப்பொழுது உன் வலையை எடுத்து நீ இந்த வலது பக்கம் போடு அப்படின்னு சொல்றாரு. பேதுருக்கு ஒரு பெரிய கேள்வி உள்ள வருது. இவர் தச்சன், இவருக்கு போட்டு செய்ய முடியும், போட்ல மீன் பிடிக்க போக தெரியாது. நான் தான் மீன் பிடிக்கிறவன், இவரு தச்சன், நான் மீனவன். இவர் போய் எனக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவன் மனசுல சில கேள்விகள் எழுந்திருக்கும். அதனாலதான் என்ன சொன்னான்னா, ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒண்ணும் கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன் சொன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சதா? அப்ப அவனுக்கு புரியல, ஆனா போட்டான், ஆசீர்வாதம் கிடைச்சது. ஒரு மிலிட்டரி ஆபீசர் இருந்தாரு, அவருடைய சர்வன்ட் ரொம்ப சிக்கா இருந்தாரு. உடனே என்ன பண்ணார்? மடமடமடமடான்னு ஏசிட்டு போனாரு. ஏசிட்டு போய் என்னுடைய சர்வன்ட் ரொம்ப சோமலாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே ஏசு சொன்னாரு, நான் உடனே வரப்பா, நீ போ, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னாரு. உடனே என்ன சொன்ன தெரியுமா? இது வர வேண்டிய அவசியமே இல்லை, வா அப்படிங்கிறேன் வர்றான், போ அப்படிங்கிறேன் போறான், செய் அப்படிங்கிறேன் செய்யறான். நான் பெரிய மிலிட்டரி ஃபீல்டு மார்ஷல் கிடையாது, நான் ஒரு கேப்டன் தான். நானே அதிகாரத்திற்கு அத்தாரிட்டி கீழே தான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சொல்றத இந்த சேவகர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. நீர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், ஒரு வார்த்தை சொல்லும், இங்க இருந்துட்டே சொல்லும், என் வேலைக்கான சொல்லுவாங்க. உன்னை இயேசு சொன்னாரு, அப்பா இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளேயும் பார்க்கலையேன்னு சொல்லி, நீ போ, உன் வேலைக்காரன் சோமா இருக்கணும், இவன் பட்டா பட்டான்னு சொல்லி லெப்ட் ரைட் பாய தைனிய போட்டு போய் அங்க போய் சேர்ந்தான். சேர்ந்த உடனே வேலைக்காரன் நல்ல சோமா இருந்தான். உடனே இவன் வாட்ச் எடுத்து பாக்குறான், கேட்கிறான், உனக்கு எப்பப்பா காய்ச்சல் உன்னை விட்டுச்சு அப்படிங்கிறான். அவன் டைம் பாக்குறான். ஏன்னா மிலிட்டரி பீப்புளுக்கு டைம் எல்லாம் கரெக்டா பாப்பாங்க. அவன் பார்த்தவன்னு சொல்றான், ஆமா ஆமா இந்த டைம்ல தான் இயேசு வார்த்தை சொன்னாரு.
அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு பரிகாரம் இந்த வார்த்தையை விசுவாசிப்பதனால் கிடைத்து. உங்க வாழ்க்கையில நீங்கள் அநேக பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. இப்ப அப்பா அம்மா எல்லாம் உங்களை நல்லா கவனிச்சு வழிநடத்திட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷம் 3 வருஷத்துல ஒரு உங்களால் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய சோதனை நிறைந்த சூழலுக்குள்ளே நீங்கள் எல்லாம் போவீங்க, பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்குவீங்க. வெளியே வர்றதுக்கு ஒரே வழி ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை விசுவாசிங்க. ஒரு அற்புதமான விடுதலை உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தோமாவிடத்திலே சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். 4வது, நீங்க பைபிள் எப்படி படிக்கணும்? 3 சொல்லுங்க பாப்போம் வரிசையா. முதல்ல பைபிள் எப்படி படிக்கணும்? பர்சனலி. 2வது எப்படி படிக்கணும்? ஒபீடியன்ட்லி. 3வது எப்படி படிக்கணும்? பிலீவிங்லி. 4வது எப்படி படிக்கணும்னா ஸ்டடி த பைபிள் சிஸ்டமேட்டிக்கலி. ஸ்டடி த பைபிள் சிஸ்டமேட்டிக்கலி. ஒழுங்கும் கிரமமுமாய் வேதத்தை படிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வேதத்தை கிரமமாய் படிக்கிறது எப்ப ஆரம்பிச்சார் தெரியுமா? டீனேஜரா ஆரம்பிச்சார். 12 வயசுல அவர் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. 12 வயசு நிரம்பிருச்சு. தட் மீன்ஸ் 13 அப்படி பிகின் ஆயிருக்கும் அவருக்கு. 12 வயது நிரம்பிருச்சு. 13 வயசு அவர் ஜஸ்ட் பிகினிங், ப்ரீ டீனா இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? தேவாலயத்தில் உட்கார்ந்துகிட்டு அங்க இருக்கிற பெரிய 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 மகான்கள், படித்த மகான்கள், மேதைகள் இடத்திலே அவர் கேள்வி கேட்கிறதும் அவங்க கேள்விக்கு பதில் சொல்றதும், இப்படியாக அவர் வேதத்தை திரிபுர அவர் கற்க அவர் ஆரம்பித்தார். அப்ப அவங்க அம்மா வந்து கேட்டாங்க, ஏன்பா நீ இந்த மாதிரி உட்கார்ந்துட்ட, எல்லாம் தான் முடிஞ்சது, ஊருக்கு போயிருக்க வேண்டியதானே, எங்களோட வந்திருக்கலாம்ல, நீ சொந்தக்காரங்களோட இருப்பான்னு நினைச்செல்லாம் நாங்க போயிட்டு இருந்தோம், நீ இங்க தங்கிட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னா. அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய பிதாவின் வேலையாய் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா? இன்னொரு விதமா சொன்னா, பைபிள் படிக்கிறது ஆண்டவருடைய வேலை. நீ நினைக்க கூடாது பைபிள் படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்க கூடாது. வெளியே போய் பிரசங்கம் பண்றது ஊழியம்தான். ஆனா பைபிள் படிக்கிறீங்க பாருங்க, அது ஆண்டவருடைய ஒரு பெரிய வேலை, அது ஆண்டவருடைய ஒரு பெரிய பணி, அதுதான் ஆயத்தம். 3 வருஷம் தான் ஆண்டவர் வந்து ஊழியம் செய்தாரு. 30 வருஷம் ஆயத்தப்பட்டார். குறைந்தது 18 வருஷமாவது ஆயத்தப்பட்டார். இன்னைக்கு வந்து 1 வருஷம் கூட ஆயத்தப்படாம எல்லாரும் ஏதோ பெரிய பெரிய ஊழியங்கள்ல இறங்கிடுறாங்க. அதனாலதான் எல்லா விதமான குழப்படிகள். ஈவன் ஆண்டவர் கூட 12 வயசுலயே அவ்வளோ தெரிஞ்ச ஆண்டவர் கூட இன்னும் 18 வருஷம் அவர் ஆயத்தப்பட்டு தான் அவர் ஊழியத்துக்கு போனார். இது உங்களுக்கு ஆயத்த நாள். நேற்றைய தினத்திலே ராத்திரியிலே நான் யூத்துக்கு பேசினேன். அப்ப மிஷினரி அழைப்பு கொடுத்தேன். ஏறக்குறைய 150-200 வாலிபர்கள் கண்ணீரோடு முன்னால் வந்து தங்களுடைய வாழ்க்கையை மிஷினரி பணிக்கு அர்ப்பணித்தார்கள். இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே நீங்கள் அந்த வரிசையிலே வந்து சேர்வீர்கள். இந்த நாட்களை உங்களுடைய ஆயத்த நாட்களாக எடுத்துக்கொள்ளும். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்களுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் ரொம்ப கட்டாயப்படுத்தி பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யோசிப்பேன், இவ்வளவு கட்டாயப்படுத்துறாங்களே, காலை சாப்பாடு கூட தர மாட்டேங்கிறாங்களே நினைப்பேன். ஆனா அன்னைக்கு நான் பைபிள் படிச்சதுனால இன்னைக்கு உங்களுக்கு முன்னால நான் நின்று ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கேன். நீங்க கிரமமா நீங்க பைபிள் படிக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது ஒரு நல்ல பைபிள் வாங்கணும். என்ன செய்யணும்? இந்த பொடி பைபிள் வேலையெல்லாம் விட்டுறணும். நல்ல பெரிய பைபிளா வாங்கணும், பெரிய எழுத்து வாங்கணும். கண்ணு தெரியாதனால இல்ல, பெரிய பைபிள் வாங்கினா தான் நல்ல மார்ஜின்லாம் இருக்கும். மார்ஜின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்ஜின் இந்த பாருங்க, என்னுடைய பைபிள் பாருங்க. இந்த பைபிள்ல நான் நிறைய எழுதி வச்சு, நிறைய மார்ஜின் இருக்கு, பெரிய லெட்டர். இது எனக்கு கண்ணு தெரியாம இல்ல, கண்ணு தெரியாத தான் கண்ணாடி போட்டிருக்கேன். பட் இது எதுக்குன்னு சொன்னா, ஸ்ட்ரெயின் இல்லாம அப்படி பார்த்த உடனே அந்த பேஜில் இருக்கிறது நமக்கு தெரியணும். அப்படி பைபிள் வாசிக்கணும், இப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வாசிக்கணும். சோ அது முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம். பாக்கெட் மணி உங்களுக்கு கிடைக்கும். கிறிஸ்துமஸ் வரும். கிறிஸ்துமஸ் வரும்பொழுது சொல்லுங்க, எனக்கு இந்த வருஷம் ட்ரெஸ் வேண்டாம், நிறைய ட்ரெஸ் இருக்கு, எனக்கு ஒரு நல்ல பைபிள் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லி ஒரு நல்ல பைபிள் வாங்க. எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறீங்க? ஏ அப்பா, தமிழ்நாடா இது? சரி சரி, வெரி குட். எத்தனை பேர் படிக்க கைகளை கொடு. எத்தனை பேர் ஒழுங்கா இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறீங்க? இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்களா? கைகளை கொடு. இதுலதான் நம்ம பெற்றோர், நம்முடைய பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யாம இருக்க. இங்கிலீஷ் மீடியம், சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு இங்கிலீஷ், பைபிள் படிக்கிறதுக்கு
தமிழ் தமிழ் பைபிள் படிக்கிறது தப்பு இல்ல. ஆனா தமிழ் பைபிள் படிச்சீங்கன்னா ஒரு நாளும் தமிழ்நாட்டுக்கு வெளியே போய் நீங்க ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த எல்லா ஊழியக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு மற்ற மாநிலங்கள்ல போய் இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ண முடியாது. தமிழ்ல பேசி அவங்க மற்ற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆனா வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் யாராவது பேசினாங்கன்னா பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் அங்க காசியில இருந்து, கங்கையில இருந்து, லக்னோல இருந்து, வாரணாசியில இருந்து ராமேஸ்வரத்துக்கும் திருச்செந்தூருக்கும் அவன் புனித யாத்திரை வரும் பொழுது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போர்ட்லயும் இந்திய நம்ம தார் வச்சு அழிச்சிருக்கிறோம். தாய்மொழியை படித்தவனை அவன் சும்மா விட மாட்டான். அப்ப நீ மெட்ராசி உனக்கு ஹிந்தினா அவ்வளவு வெறுப்பு. நீ தமிழ்ல போய் அங்க பிரசங்கம் பண்ணின்னு சொன்னா உன்னுடைய கூட்டத்தை கண்டிப்பா அவன் கலைப்பான். ஒண்ணு நீ இந்தியில பேசு, அதுதான் தேசிய மொழி, அல்லது குறைந்தது இங்கிலீஷ்லயாவது பேசு, தமிழ்ல பேசாது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நான் இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் ஆனது, நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சல, நான் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். ஆனா எப்படி நான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணேன்னு சொன்னா, முதல்லயே நான் ஒரு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து தமிழ் பைபிள்ல எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு நான் மெமரைஸ் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு தமிழிலும் கட்டுரை எழுத முடியும், ஆங்கிலத்திலும் எனக்கு கற்று எழுத முடியும். உங்களுக்கு அநேகருக்கு தமிழ் வரவே வராது, ஃபெயில் எல்லாம் தமிழ் தான் உங்களுக்கு. ஏன்னா நீ இங்கிலீஷ் மீடியம் போயிட்டீங்க. அந்த இங்கிலீஷ்ல நீங்க ஸ்லாங் தான், நீங்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கீங்க. நாங்க படிக்கிற காலத்துல ரெண்டையும் ஒழுங்கா படிச்சோம். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க லாங்குவேஜ் முதலாவது ஒழுங்கா இருக்கணும்னா எல்லாரும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க எல்லாம் இங்கிலீஷ் பைபிள் ஒண்ணு வாங்க. என்ன பைபிள் வாங்கணும்? இங்கிலீஷ்ல நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு. நீங்க வாங்க வேண்டியது, எழுதிக்கங்க, NIV, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன். எழுதிக்கங்க, NIV, அது வாங்குங்க. அதை விட ரொம்ப எளிதா இருக்கணும்னா, இன்னும் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷா இருக்கணும்னா GNB எழுதிக்கங்க. GNB, குட் நியூஸ் பைபிள். GNB, அது பைபிள் சொசைட்டி போட்டது. ஒண்ணே NIV வாங்குங்க. NIV கொஞ்சம் டைட்டா டஃப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அது அப்படிதான் இருக்கும். என்ன செய்யுங்கன்னா GNB வாங்குங்க. சரி, குட் நியூஸ் பைபிள் உங்களுக்கு ரொம்ப டைட்டா தெரிஞ்சதுன்னா, டஃப்பா தெரிஞ்சதுன்னா TLB வாங்குங்க, தி லிவிங் பைபிள். தி லிவிங் பைபிள் இத வாங்கி என்ன வசனம்லாம் உங்களுக்கு தமிழ்ல மனப்பாடமா தெரியுமோ அந்த வசனங்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. நான் சொல்றத நீங்க பின்னால சொல்லுவீங்க, நல்ல நேரம் அங்கிள் அன்னைக்கு சொன்னீங்க, நீங்க அன்னைக்கு சொல்லலன்னா நானும் இந்த நிலைமையில தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. இங்கிலீஷ் பைபிளை படிக்க 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 உங்களுக்கு ஆர்வம் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம் நான் சொல்றது இங்கிலீஷ் பைபிளை தான் மெடிடேட் பண்ணும். இங்கிலீஷ் பைபிளை மெடிடேட் பண்ணலன்னு சொன்னா மிஷனரி தரிசனம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுத்திட்டு வர விரும்புறீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க விரும்புறீங்களா? வெளி மாநிலங்களுக்கு போக வேண்டாம், கத்திற்காக ஊழியம் செய்ய போக வேண்டாம். இங்கிலீஷ் பைபிள் வாங்க. யாரெல்லாம் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்க? இங்க இப்போ இங்க உங்களுக்கு தமிழ்ல தான் சொல்லுவாங்க சொல்லி கொண்டு வரல. சரி, இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு வரும்போது கூட நீங்க ஒரு இங்கிலீஷ் பைபிள் கூட கொண்டு வரலாம். அப்ப அந்த வசனங்களை நீங்கள் எடுத்து ரெண்டையும் பார்க்கிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முடிந்தால் ஒரு ஸ்டடி பைபிள் வாங்கணும். எழுதிக்கங்க, இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டடி பைபிள் ஒண்ணு வாங்கணும். அது என்ன ஸ்டடி பைபிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, குறிச்சுக்கங்க, என்ன ஸ்டடி பைபிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபுல் லைஃப் ஸ்டடி பைபிள். எழுதிக்கங்க, ஃபுல் லைஃப் ஸ்டடி பைபிள் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை வாங்க. அல்லது இன்னொரு பைபிள் இருக்கு, லைஃப் அப்ளிகேஷன் பைபிள். லைஃப் அப்ளிகேஷன் பைபிள். அல்லது இன்னொரு பைபிள் இருக்கு, NIV. எழுதிக்கங்க, ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு யாராவது காசு தரேன் ஏதாவது வாங்கணுமான்னு சொன்னா இப்படி ஒரு பைபிள் வாங்கி போடுங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஸ்டடி பைபிள்ஸ் வச்சிருக்கேன். யார் எனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் ஸ்டடி பைபிள் தான் வாங்கிக்கணும். அதுதான் என் சொத்து. அதனால தான் சொல்றது, திருடன் எவனாவது எங்க வீட்டுக்குள்ள வந்தானா கண்டிப்பா மனம் திரும்பி தான் போவான். 60 பைபிளுக்கு மேல வச்சிருக்கேன்.
டிரான்ஸ்லேஷன் 50-52 டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கிறேன். விட்ட மாட்டேன். ஏன்னா கிரீக்கும் படிக்கல, ஹீப்ரும் படிக்கல. இப்படித்தான் போட்டு போட்டு புரட்டி தான் நான் படிக்க முடியும். அது ஒரு லைஃப் லாங் ஒரு எக்ஸசைஸ் பாருங்க. சோ இந்த 3 ஸ்டடி பைபிள்ல எந்த ஸ்டடி பைபிள் ஒன்னாவது உங்களுக்கு வாங்க முடிஞ்சா நீங்க வாங்கிக்கோங்க. உங்க ஊர்ல இப்ப இந்த ஓஎம் புக் ஷாப் இருக்கும், இஎல்எஸ் புக் ஷாப் இருக்கும். எப்பவுமே நல்ல புக்ஸ் இருக்கிற அந்த மாதிரி ஷாப்புக்கு போங்க. எப்ப பாரு கீ செயின், எப்ப பாரு ஸ்டிக்கரு, எப்ப பாரு பைபிள் கவர் வாங்காதீங்க. கவர் வாங்குறீங்கன்னா ஜிப் போட்டுறீங்க, ஜிப் பிஞ்சு போகும் சொல்லி பைபிள் திறக்க மாட்டேங்கிறீங்க. சோ இந்த வேலையே வேண்டாம். இந்த எப்ப பாரு கீ செயின் ஸ்டிக்கர் எந்த புக் ஷாப் பாரு கேக்குறான் சொல்றாங்க கீ செயின் ஸ்டிக்கர் தான் பிரதர் விக்குது, மற்றதெல்லாம் விற்க மாட்டேங்குது. ஒழுங்கா நல்ல புஸ்தகங்களை வாங்க. அதை வாங்கி நீங்க கிரமமா நீங்க படிச்சு கொண்டே இருங்க. 5வதும் கடைசியுமாக, மெடிடேட் த பைபிள் இன்ஸ்பிரேஷனல். மெடிடேட் த பைபிள் இன்ஸ்பிரேஷனல். வேதத்தை அகத்தூண்டுதலோடு தியானியுங்கள். அகத்தூண்டுதல், அகம்னா இருதயம். சோ அகத்தூண்டுதலோடு வேதத்தை நீங்கள் தியானியுங்கள். ஏன் தெரியுமா? இந்த பைபிளை எழுதினது யார் தெரியுமா? மத்தேயு எழுதினார், மார்க் எழுதினார், லூக்கா எழுதினார், யோவான் எழுதினார், மோசே எழுதினார், நெகேமியா எழுதினார், எஸ்தர் எழுதினார், யாரெல்லாமோ எழுதினாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் பின்னால இருந்து அவங்களை கவனித்து அந்த வேலையை பரிசீலித்தது யாரு? பரிசுத்த ஆவி. So this book was authored by the Holy Spirit. எனக்கு நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது ஒரு கணக்கு வாத்தியார் இருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் வெங்கட்ராமன் அவர் பேரு. அந்த கணக்கு வாத்தியார்னா எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஏன் தெரியுமா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கே மேத்தமெட்டிக்ஸ் புக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணது வெங்கட்ராமன் தான். அது மட்டும் இல்ல, முக்கியமான எக்ஸாமுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றது அவர் தான். கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற வாத்தியார் நம்ம கிளாஸ் வாத்தியார் இருந்தா நல்லது தானே? ஆமா, அடிச்சா பாரு ஒரே அடி. கரெக்டா அவனுக்கு பாயிண்ட் தான் அவனுக்கு கரெக்டா புரியும். கொஸ்டின் செட் பண்ற வாத்தியாரு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபுல்லா கொஸ்டின் செட் பண்ற வாத்தியாரு எங்களுக்கு மேத்ஸ் டீச்சர், மேத்ஸ் லெக்சரர், ப்ரொஃபசர். அவர் தான் டெக்ஸ்ட் புக், அந்த டெக்ஸ்ட் புக் தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. அவரும் சும்மா இருக்க மாட்டாரு, கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு, போர்டு உயரமா இருக்கும். அப்படி குதிச்சுக்கிட்டு அந்த கொஸ்டின் எழுதி போட்டு என்ன பண்ணுவாரு தெரியுமா? இப்படி ஒரு கோடு போட்டு இம்பார்ட்டன்ட் பாரு, உடனே நாங்க எல்லாம் ஒண்ணு அட்டா கிடைச்சிருச்சுடா, லீக் ஆகிட்டாருடா, ஒரு கொஸ்டின் லீக்கடா அப்படின்னு அது வந்துடும் கரெக்டா. சோ அதனால மற்ற காலேஜ்ல இருக்கவங்க எல்லாம், மதுரை தியாகராஜா காலேஜ்ல இருக்கிறவங்க, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் ஜிசிடில இருக்கிறவங்க, பிஎஸ்சில இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு போய் லெட்டர் எழுதுவாங்க. உங்க வாத்தியார் எதுடா முக்கியம்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா எது வரும்னு சொன்னாருன்னு அர்த்தம். எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள்ல அந்த கணக்கு வாத்தியார்கிட்ட கணக்கு படிச்சது ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஏன் தெரியுமா? அவர் எழுதின புத்தகத்தையே அவர் எங்களுக்கு கற்றுத்தந்தார். Nobody can explain a book better than its author. The Holy Spirit is the author of the Bible, Holy Scriptures. Nobody can expound and explain the Scriptures to you better than the author himself. அதனால நம்ம சொல்றோம், எப்பவும் பைபிள் திறக்கும் போது, இது எங்க பாட்டிமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? பைபிளை திறக்க முன்னால நீ கண்ணை மூடணும்பாங்க. கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும்பாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை, கிட்டத்தட்ட ஒரு 43-45 வருஷமா நான் ஒழுங்கா பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். உண்மையே சொல்லுகிறேன், எப்போ பைபிளை திறந்தாலும் என்னை அறியாம இந்த ஜெபம் என்னுடைய வாயிலிருந்து வந்து, நான் பைபிளை படிக்கும் பொழுது ஒரு பெரிய லேர்னர் ப்ரொஃபசர் மாதிரி போய் படிக்க போக மாட்டேன். ஒரு சிறு பிள்ளையை போல நான் பைபிளை போய் படிக்க போவேன். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் புதிய புதிய சத்தியங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். நீங்களே உங்களுடைய முயற்சியில எல்லாத்தையும் படிக்க நினைக்காதீங்க. ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க. என்னுடைய மூத்த சகோதரர்கள், என்னை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தினவர்கள் இன்னொன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஸ்டான்லி, பைபிள் படிக்கும் போது முழங்கால இருந்து பைபிள் படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சார்? எனக்கு என்னை வழிநடத்தினது ஒரு வாத்தியாரு. எப்படி சார் முழங்கால இருந்து நீ படிக்கணும்னு சொன்னா, நீ படிச்சு பாரு அப்படின்னு. அநேக நேரங்கள்ல, அதுவும் குறிப்பாக செய்திகள் ஆயத்தப்படுத்தும் பொழுது உட்கார்ந்து நான் எவ்வளவு காரியங்கள் ஆயத்தம் பண்ணுவேன். பட் கடைசியில் அந்த செய்தியினுடைய முக்கியமான சாராம்சத்துக்குள்ள வரும்பொழுது முழங்கால் போட்டு பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு நான் படிப்பேன். ஏன்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தொழுகையின் பாவனையோடு, in a posture of worship,
ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண போறேன், உம்முடைய வார்த்தையை தியானிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது திறந்த இருதயம், திறந்த வேதம், ஒரு திறந்த வானத்தினுடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் நிரப்புவார். வேத வசனம் என்ன தெரியுமா? குறிச்சுக்குங்க. A hammer to break us. The Bible is a hammer to break us. நம்மை உடைக்கும் சம்மட்டி, நம்மை உடைக்கும் சம்மட்டி. It's a fire to burn us. It's a fire to burn us. நம்மை உருக்கும் நெருப்பு, நம்மை உருக்கும் நெருப்பு. It's meat to build us. Meat, M-E-A-T. It's meat to build us. நம்மை உருவாக்கும் உணவு, நம்மை உருவாக்கும் உணவு. Rain to bless us. Rain to bless us. நமக்கு உயிரூட்டும் மழை, நமக்கு உயிரூட்டும் மழை. A sword to battle against Satan. A sword to battle against Satan. பிசாசுக்கு விரோதமாய் போராட ஒரு பட்டயம், பிசாசுக்கு விரோதமாய் போராட ஒரு பட்டயம். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த முகாமில் இருந்து நான் போகிற இந்த நாள் முதல் வேதம் இல்லாத ஒரு நாளை வீணடித்த ஒரு நாளாக நான் நினைத்துக் கொள்வேன். A day without the Bible is a wasted day. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. உங்கள் எல்லாரும் நான் ஒரு தீர்மானத்திற்குள்ளே இப்பொழுது நான் வழிநடத்த போகிறேன். நீங்கள் எடுக்க போகிற இந்த தீர்மானம் உங்களை மட்டுமல்ல, நீங்கள் யார் யாரை இந்த உலகத்திலே என்றென்று சந்திக்க போகிறீர்களோ, எங்கெங்கே சந்திக்க போகிறீர்களோ, அங்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அது மாறும். எல்லா முழங்கால் படிடுங்க. கூடுமானால் நேர்முழங்காலில் நில்லுங்க. இப்பொழுதே நீங்கள் நேர்முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது பின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமாக அமையும். நேர்முழங்காலில் நில்லுங்கள், கரங்கூப்புங்கள், தலை வணங்குங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வேத புத்தகம் கொடுத்தார். எல்லாரும் நம்ம முழங்காலில் இருந்து முதலாவது அந்த ஆங்கில பல்லவியை பாடும். அந்த BIBLE என்கிற பாடலை பாடும். எல்லாம் கண்ணு மூடுங்க. The BIBLE, yes, that's the book for me. I stand alone on the word of God. The BIBLE, வேத புத்தகம், எனக்கேற்ற புத்தகம். நான் நிற்கும் தேவ வாக்குத்தானே வேத புத்தகம். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கையில பைபிள் எடுத்து கையை உயர்த்திக் கொள்ளுங்கள். கண்கள் மூடி இருக்கட்டும். முழங்காலில் நின்று உங்கள் வேத புத்தகத்தை உங்களுடைய வலது கரத்தில் எடுத்து உயர்த்தி கொண்டு இந்த அருமையான பல்லவியை, காலம் போற்றும் இந்த பல்லவியை ஆங்கிலத்திலும் தமிழிலும் உற்சாகமாக பாடுவோம். 1, 2. The BIBLE, yes, that's the book for me. I stand alone on the word of God. The BIBLE, வேத புத்தகம், எனக்கேற்ற புத்தகம். நான் நிற்கும் தேவ வாக்குத்தானே வேத புத்தகம். Once more. வேத புத்தகம், எனக்கேற்ற புத்தகம். நான் நிற்கும் தேவ வாக்குத்தானே வேத புத்தகம். எல்லாரும் ஒரு தீர்மானங்கள் இருங்கள். ஆண்டவரே, இன்று முதல் நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேனோ படிக்கலையோ, டிவி பார்க்கிறேனோ பார்க்கலையோ, பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் போகிறேனோ போகவில்லையோ, உங்களுடைய வேதத்தை படியாமல் ஒரு நாளையும் நான் கழிக்க மாட்டேன். தீர்மானம் விடுங்க. குறைந்தது 30 நிமிடங்கள். ஆண்டவர் நமக்கு 24 மணி நேரங்கள் ஒரு நாளிலே கொடுத்திருக்கிறார். அந்த 24 மணி நேரத்திலே தசம பாகம் 10 1 என்றால் ஏறக்குறைய 2.5 மணி நேரம் வரும். அதை கூட நான் கேட்கவில்லை. 1 மணி நேரம் கூட நான் கேட்கவில்லை. அரை மணி நேரம், அதாவது 50ல் ஒரு பகுதி, 50ல் ஒரு பகுதி, அவ்வளவுதான் அரை மணி நேரம். ஆண்டவர் நமக்கு 24 மணி நேரங்கள் கொடுத்திருக்கும் பொழுது 50ல் ஒரு பகுதியை கூட நம்ம ஆண்டவர் கொடுக்க கூடாதா? அது நியாயம் தானே? அதை நினைவில் வைத்து ஒரு தீர்மானம் விடுங்க.
நேரம் இல்லை என்று சொல்லி நான் மற்றவர்களுக்கு நேரம் இல்லாமல் போட்டோம், ஆனா பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஒரு அரை மணி நேரமாவது நான் தினமும் என்னுடைய ஆண்டவருடைய வேத புத்தகத்தோடு செலவிடுவேன். தீர்மானம் எடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஏறக்குறை அத்தனை பேரும் தீர்மானம் எடுத்தீர்கள். எடுத்த தீர்மானத்தினை நிலைத்து நிற்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் பரிசுத்த விருப்பங்களை நமக்குள்ளே உருவாக்குகிறவர் தேவனே. அவர் அந்த விருப்பங்களை நிறைவேற்றவும் உதவி செய்வார். கைகளை போடுங்க. எந்த நேரத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நேற்று நான் உங்களோடு பேசினேன், துயில் எழ வேண்டும் என்று சொன்னேன். அதிகாலையில் விழித்தெழும்பும் பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னேன். காலையில் எழுந்தவுடன், காலைக்கடன்களை முடித்தவுடன், பல் துலக்கியவுடன், முகம் கழுவியவுடன் நீங்க முதலாவது செய்ய வேண்டியது பைபிளும் கையுமாய் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையிலே போய் முழங்காலிட்டுக் கொள்ளும். எல்லா வீடுகளிலும் தனியாக ஜெபிப்பதற்கென்று ஒரு அறை இருக்காது. You may not have a prayer room, but you can create a prayer corner. உங்களுக்கு ஒரு ஜெப அறை என்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஜெப மூலை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அங்கே போய் நீங்கள் முழங்கால் படியிட்டு விட்டால் உங்களை அரை மணி நேரத்திற்காவது யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று தெரியும். ஆரம்பத்திலே கேலி பண்ணுவது போல் தெரியும், ஆண்டவருக்காக அதை கூட நாம் சகிக்க கூடாதா? ஜீவனுள்ள தேவனை வணங்குகிற ஆராதிக்கிற நாம் அவருடைய திருவசன புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு நமது சொந்த வீட்டிலே ஒரு அரை மணி நேரம் முழங்காலிட்டு நாம் படிக்க கூடாதா? கூடாதா? அந்த நேரத்தையும் இப்பொழுதே குறித்து விடும். 5 மணிக்கு எழும்பி 5:30 முதல் 6 மணி வரை நீ வேத வாசிப்பு தியானம் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளும். ஊருக்கு போன உடனே ஒரு நல்ல நோட்டு புத்தகம், சீப் நோட்ஸ் வாங்காதீங்க. ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபாய்க்கு நல்ல அட்டை உள்ள ஒரு நல்ல நோட்டு ஒன்று வாங்கிக்கணும். அதற்கு மேல் பைபிள் நோட் புக் என்று சொல்லி எழுதி 2005 என்று போட்டுக்கொள்ளும். அடுத்த ஆண்டு புத்தகத்திற்கு 2006 என்று போட்டுக்கொள்ளும். அந்தண்டு எழுத ஆரம்பி. உங்களில் அநேகர், ஒருவேளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன், உங்களில் அநேகர் இன்றிலிருந்து 10 அல்லது 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், அந்த ஒரு நாள் ஒரு அங்கிள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் கிரமமாக செய்ததால் இன்றைக்கு நான் இவ்விதமான ஒரு ஊழியக்காரனாக, இவ்விதமான ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நிச்சயம் சாட்சி கொடுப்பீர்கள்.